ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஜிடிக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ மொத்த வேகன்சி வந்து 39,481 வேகன்சியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 14th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் வந்து பாருங்கள் 5th செப்டம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 14th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து டென்டேட்டிவாக வந்து பாருங்கள் எப்போ நடக்கும்னா ஜான்வரி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு. பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிபிடி எக்ஸாம் வந்து 13 லாங்குவேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழுமே வந்து இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் 1 படி வந்து பார்த்தோன்னா 18,000லேருந்து 56,900 வந்து உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. பற்றில அது வந்து ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் என்சிபின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த சேலரி. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அந்த 21,700ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு மந்தே 35,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 39,481 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து மேலுக்கு தனியாக வந்து பாருங்கள் 35,612 வேகன்சி. ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3,869 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 39,000க்கு மேலே வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ்லேயே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு படைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா இதுலேயுமே உங்களுக்கான வேகன்சி வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கான்ஸ்டபிள் லெவலில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக வந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாலும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் மெட்ரிகுலேஷன் தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th தான் வந்து இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனாக. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து ₹100 வந்து ஃபீஸாக வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டராக உங்களுக்கு ரீஜன் வரையே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்கே நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு 80 கொஷின்ஸ் வந்து வரும். அது 2 மணி நேரம் உங்களுக்கான 1 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் மேக்ஸிமம் மார்க்குமே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 160 மார்க் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ்மே வந்து இருக்க போகுது. ஸோ எக்ஸாமை ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலாக இருந்தால் 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் நீங்கள் ரன் பண்ணணும். ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 7 மினிட்ஸில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லடாக் ரீஜனில் இருக்கிறவங்களாம் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் வந்து பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா மேலாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 157 வந்து இருக்கணும். ஸோ அதே நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த ஹைட்டில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 162.5 வந்து மேலாக இருந்தால் ஓகே. அதே ஃபீமேலாக இருந்தால் 150 இருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து மேல் வந்து 170 தான்.
ஃபீமேல் வந்து 157 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி செஸ்ட் வந்து பாருங்க 80 இருக்கணும். எக்ஸ்பான்ஷன்ல வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 30ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க, இங்க ஒன் பை ஒன்னா இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அது வந்து பாருங்க இமேஜ் ஃபார்மேட்ல வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இத வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுங்கிற ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.